Hello everyone, welcome back to Triple Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம ஃபைல் ஆப்பரேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம் பைத்தான்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் ஆப்பரேஷன்ஸ்னா என்னன்னா, ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்றது, ரைட் பண்றது, அதை சேவ் பண்றது, ஒரு டேட்டாவை எப்படி ஆட் பண்றது, ஒரு ஃபைல்ல ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எப்படி நம்ம பைத்தானுக்கு கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரியான ஆப்பரேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு வந்து நான் test.txt அப்படின்னு சொல்லி நான் வந்து இதை சேவ் பண்றேன். உள்ளுக்குள்ள வந்து ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு வேர்டிங் வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இந்த ஃபைல் ஆப்ஸ் அப்படிங்கிற .py அப்படின்ற இந்த பைத்தான் ஃபைல்ல நம்ம அந்த test.text அப்படிங்கிற டேட்டாவை எப்படி இங்க கொண்டு வர்றது? அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து நார்மலா இப்போ டைரக்டா ஓப்பன் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து நாட் அ ரெக்கமெண்டட் வே. நம்ம செகண்ட் பார்க்க போற மெத்தட் தான் வந்து ரெக்கமெண்டட். இது இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பண்ணாலே போதும். இப்போ வந்து இந்த ஓப்பன் கீவேர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட்டா எஃப் அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணும். இப்போ இந்த ஃபைல்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, பிரிண்ட்ல எஃப் டாட் ரீட் அப்படின்ற கண்டென்ட் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து நம்மளுக்கு அந்த ஃபைல்ல என்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நமக்கு இங்கே டிஸ்ப்ளே பண்ணும். ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்றது இருக்கு. ஸோ மோர் தென் ஒரு 2 லைன் இருந்தா கூட அதை வந்து நம்ம அப்படியே டிஸ்ப்ளே பண்ணலாம். ட்ரிப்ளஸ் டெக். ஸோ இது ஏன் போடுறேன் அப்படின்னா, அதையும் காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா, இது வந்து இருக்கிற எல்லா கன்டென்ட்டுமே நமக்கு வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும். எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு வந்து ஒவ்வொரு லைனா டிஸ்ப்ளே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நம்மளால அதை பண்ண முடியும். அதுக்கு ரீட் லைன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த 2 தெரிஞ்சாலே போதும். நமக்கு வந்து இதை வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணா, இது போக அடிஷனலா ரீட் லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்குங்கிறது வந்து போக போக நம்ம வந்து கத்துக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போதைக்கு ரீட் அண்ட் ரீட் லைன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 2வது மெத்தட் நான் சொன்னேன் இல்லையா? அது எப்படி அப்படின்னு சொன்னா, அதுக்கும் இதுக்கு என்ன அட்வான்டேஜ்? இது ஏன் நாட் ரெக்கமெண்டட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஃபைல நம்ம இங்க ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபைல்ல என்ன மெமரி வந்து அந்த ஃபைலுக்கு வந்து தேவைப்படுதோ, அத பைத்தான் வந்து ப்ரோகிராம் முடியிற வரைக்கும் அது வந்து கேரி ஓவர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மெமரி லீக்கேஜ்க்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நம்ம ப்ரோகிராம் பண்றப்ப. ஸோ வந்து ஒரு ஃபைல்ல வந்து நமக்கு தேவைப்பட்ட கன்டென்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். அப்படி அதுக்கப்புறம் அந்த ஃபைல் தேவைப்படாது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தட்ல எஃப் டாட் க்ளோஸ் அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட் வந்து நம்ம குடுக்கணும். ஒருவேளை நம்ம இத குடுக்க தவறிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து பைத்தானோட மெமரியில சேவ் இருந்துகிட்டே இருக்கும். பைத்தான் முடியிற வரைக்கும். ஸோ அ அது வந்து புரோகிராம ரொம்ப ஸ்லோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்க்காக நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நாட் ரெக்கமெண்டட்னா அப்ப என்ன ரெக்கமெண்டட் வே அப்படின்னா, வித் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். test.text as எஃப். சரிங்களா? ஸோ இப்போ அதே மாரி தான். நம்ம ஃபைல் ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். இதுல ரீட் அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். நம்ம ரீட் ஃபங்ஷன்னா இல்ல அந்த ஃபைல்ல உள்ள எல்லா கன்டென்ட்டும் நம்ம வந்து டிஸ்ப்ளே ஆகும் இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாமே ஒர்க் ஆயிருச்சு. ஆனா இப்போ வந்து எனக்கு அந்த அ அ கீழ எஃப் டாட் க்ளோஸ் அதெல்லாம் குடுக்க தேவையில்ல. இந்த ஃபங்ஷன் எவ்வளோ நேரம் ஓப்பன்ல இருக்கோ, அவ்வளோ நேரம் அந்த ஃபைல் வந்து ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணிரும் ஆட்டோமேட்டிக்கா பைத்தான். ஸோ மெமரி பத்தி நம்ம வந்து வொரி பண்ண தேவையில்ல. சரி. இப்போ இந்த ஃபைல் வந்து test.text அப்படிங்கிறது இந்த பாத்ல இருக்கு. இந்த ஃபைல் ஆப்ஸ் அப்படிங்கிற ஃபைல் இருக்கிற அதே பாத்ல test.text வந்து இருக்குது. ஸோ இதனால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஒருவேளை இந்த ஃபைல் இல்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த test.text நான் வந்து ஃபங்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல இல்ல இல்லையா? ஸோ இப்போ நான் இத ரன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா, இந்த ஃபைல வந்து அதால ரீட் பண்ண முடியல. அந்த ஃபைல் இல்ல அப்படின்றது இது எரர் த்ரோ பண்ணுது. ஸோ பை டிஃபால்ட் வந்து ஃபைல் ஓப்பன் ஆகுறது வந்து ரீட் மோட்ல ஓப்பன் ஆகும். ரீட் மோட்ல ஓப்பன் ஆகும்போது அந்த ஃபைல் கண்டிப்பா அந்த பிளேஸ்ல இருந்தாகணும். ஸோ அ இப்போ இந்த ஃபைல் எப்படி ஆக்சஸ் பண்றது? ஃபங்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல இருக்கு இல்லையா? ஸோ நான் அந்த பாத் எக்ஸாக்ட்டா குடுக்கணும். ஃபங்ஷன்ஸ் ஸ்லாஷ் டெஸ்ட் டாட் டெக்ஸ்ட். சரி, இப்போ இத என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்ஷன்ஸ் ஸ்லாஷ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம்ல, இது வந்து ரிலேட்டிவ் பாத். அதாவது இந்த ஃபைல் எங்க இருக்கோ, அங்க இருந்து ரிலேட்டிவா இந்த ஃபைல் எங்க இருக்கு? டெஸ்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபைல் எங்க இருக்கு? அதுதான் வந்து ரிலேட்டிவ் பாத். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அ ஆப்பரேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ 2வது இப்போ இந்த ஃபைல் இல்லனாலும் நம்ம வந்து அ இந்த ஓப்பன் பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து ரீட் மோட்ல நம்மளால ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ரீட் மோட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். திஸ் இஸ் சேம் அஸ் ரைட்டிங் அஸ் ஆர்.
ஆர்னா என்ன அப்படின்னா ரீட் மோட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைல்ல ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில என்னால கன்டென்ட்ஸ ரீட் பண்ண முடியும். ஆனா எந்த கன்டென்ட்டுமே ரைட் பண்ண முடியாது. ஸோ ரைட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தாப்புல நான் டபிள்யூ மோட்ல அத ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்ப நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த test.txt அப்படிங்கிற ஃபைல் இந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல இல்ல. ஆனா, இப்ப நான் வந்து இத ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபைல் வந்து அதுவே கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம், அ இது ரைட் மோட்ல ஓப்பன் ஆகுறனால, இது என்னால ரீட் பண்ண முடியாது. ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ரைட்னா என்னன்னா, ஒரு டேட்டாவ புதுசா ஆட் பண்றது அந்த ஃபைல்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, f.write இதுக்குள்ள வந்து நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன். SSS டெக் அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன பண்ணுது? இந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஃபைல ஓப்பன் பண்ணுது. ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணுது. இதுல என்ன கன்டென்ட் எழுதணுமோ, அந்த கன்டென்ட்ட நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா குளோஸ் ஆயிடுது. ஸோ இதுக்கு நம்ம ஃபைல் இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட் ரன் பண்ண உடனே என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த ஆப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, test.txt அப்படின்ற ஃபைல நீங்க பார்க்கலாம். உள்ளுக்க நம்ம எழுதின அந்த ஆப்பரேஷன் வந்து இருக்கு. சரி. இப்ப வந்து இதுல ஒரு சிக்கல் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ரைட் மோட்ல ஓப்பன் பண்றப்ப என்ன ஆகும்னா, இப்ப இதுல ஏதாவது ஒரு டேட்டா ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் மை சேனல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு அ இந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரைட் மோட்ல உள்ள ஆப்பரேஷன நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் அங்க திஸ் இஸ் மை சேனல்னு எழுதியிருந்தேன் இல்லையா? அது வந்து ட்ரிப்ளஸ் டெக் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டால ஓவர் ரைட் ஆயிருச்சு. ஸோ அதாவது அ ரைட் மோட் அப்படின்னா ஓவர் ரைட்டும் பண்ணிடும். ஸோ வந்து எனக்கு இந்த கன்டென்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற கன்டென்ட் இருக்கணும். அது ஓவர் ரைட் ஆகக்கூடாது. பட் என்னோட கன்டென்ட்டும் அதுல போய் அடிஷனலா ஆட் ஆகணும் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம அப்பெண்ட் மோட்ல ஓப்பன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை சேனல் அப்படின்னு சொல்லி இங்க எழுதிக்கிறேன் இப்போ மறுபடியும். சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த ஃபைல் ஆப்ஸ்ல வந்து டபிள்யூ மோட்ல ஓப்பன் பண்றதுக்கு பதிலா மோட்ல ஓப்பன் பண்றேன். ஸோ இது வந்து அப்பெண்ட் மோட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எனக்கு ஒரு ஃபைல்ல அடுத்த ஒரு லைன ஆட் பண்ணுமே தவிர, அது வந்து ஓவர் ரைட் பண்ணாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பேக்ஸ்லாஷ் குடுத்துக்கிறேன். ஏன்னா, இது வந்து நியூ லைன். அடுத்த லைன்ல எனக்கு ஒர்க் ஆகணும். சேம் லைன்ல அப் அண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி குடுத்துருக்கிறேன். ஸோ இப்ப நான் வந்து இத எக்ஸிக்யூட் பண்றேன். இப்ப நம்ம வந்து ஃபைல்ல வந்து செக் பண்றப்ப ட்ரிபிள் ஸ்டெக் அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. பட் இதுக்கு முன்னாடி இருந்த அதே கன்டென்ட் இங்க எனக்கு ஆ பிரசன்ட் ஆயிருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம அ ஃபைல் ஆப்பரேஷன்ஸ்ல வந்து பார்க்கணும்னு நெனச்சோம். ஸோ அதே மாரி இந்த கன்டென்ட்ட வந்து இந்த மாரி இருக்கிறப்ப நம்மளால ரீட் பண்ண முடியாது. ஸோ மோட்லயோ இல்லாட்டினா டபிள்யூ மோட்லயோ நம்ம வந்து எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபைல்ல உள்ள கன்டென்ட்ட என்னால ரீட் பண்ண முடியாது. டாட் பிரிண்ட், டாட் ரீட் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுக்க முடியாது. குடுத்தா என்ன ஆகும் அப்டின்னா, இது வந்து நாட் ரீடபிள் அப்டின்ற மாரி ஒரு எரர் வந்து எனக்கு த்ரோ பண்ணும். சரி இது வந்து மோட்ல போனாலும் சேம் தான். இட்ஸ் நாட் ரீடபிள் அப்டிங்கிற எரர எனக்கு த்ரோ ஸோ, ஒரு ஃபைல நீங்க டேட்டா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, அந்த டேட்டாவ நீங்க வந்து மோட்ல ஓப்பன் பண்ணலாம். இந்த மாரி ஓப்பன் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, அதே மாரி சேம் லைக் நம்மளால மோட்ல ஓப்பன் பண்றப்ப நம்மளால ரைட் பண்ண முடியாது. ஸோ, இப்ப இத எக்ஸிக்யூட் பண்ணாலுமே எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணும்னா, நாட் ரைட்டபிள் அப்படின்ற எரர் த்ரோ பண்ணும். ஸோ, நீங்க வந்து உங்களோட யூஸ் கேஸ் பொறுத்து நீங்க ஃபைல வந்து எந்த மாரில மோட்ல ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கலாம். இன்னொரு மோட் இருக்கு. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இது வந்து பிளஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம் அப்படின்னா, இது வந்து ரீட் அண்ட் ரைட் 2மே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இதுல டாட் பிரிண்ட்ல டாட் ரீட். ஸோ இது வந்து டூவல் ஆப்பரேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ்னா அது வந்து ரைட் மோட்ல தான் இதாகும். ஸோ என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட் வந்து ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணி இத ரைட் பண்ணனால, ஆல்ரெடி அங்க இருந்த டேட்டா வந்து எரேஸ் ஆகி, புதுசா ஒரு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகி, அதுக்குள்ள நம்ம போட்டிருக்கிற இந்த டெக் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து அங்க போய் ஆட் ஆயிருக்கு. அதனால தான் இது வந்து ஓவர் ரைட் ஆயிருச்சு. இது அப் அண்ட் மோட் கிடையாது. ரைட் மோட். அதனால அப் அண்ட் ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்தாப்புல நம்ம பார்க்க போறது ஃபைல் ஆப்பரேஷன்ஸ்ல JSON பத்தி பார்க்க போறோம். JSON வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபைல் டைப். இது வந்து அ நம்ம பைத்தான்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த டிக்ஷனரிஸ் வந்து ரொம்ப க்ளோஸா மேட்ச் ஆகும் ஆக்சுவலா. சில பர்ட்டிகுலர் வேல்யூஸ் வந்து பைத்தான்லயும் பைத்தான் ஃபைல்ல யூஸ் பண்ற டிக்ஷனரிக்கும் ஜேசனுக்கும் உள்ள சின்ன சேஞ்ச் இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாவுமே வந்து நம்மளால பைத்தான்ல இருந்து ஜேசன் ஃபைல்ஸ்ல டைரக்ட்டா ரீட் பண்ணிக்கவும் முடியும், ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு ட்ரிபிள் டெக் ஸ்லாஷ் இதுக்கான பாஸ்வேர்ட் வந்து டெஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டாவ நான் வந்து என்னால ரீட் பண்ண முடியும். அதே மாரி ரிஜெக்ஷன் ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அது மூலியமா பார்ஸ் பண்ணி கூட என்னால
இல்ல ஸ்ட்ரிங் ஆப்பரேஷன்ஸ் கூட வச்சு நான் வந்து பாஸ் பண்ணி கூட நான் வச்சுக்கலாம் ஆக்சுவலா. பாஸ் பண்ணினால இந்த யூசருக்கு இந்த பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். ஆனா, இது ஒரு JSON ஃபைலா இருந்தா இட்ஸ் வெரி ஈஸி. என்னால வந்து ஒரு டேட்டாவ ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இத தனி டேட்டாவாக, இது ஒரு தனி டேட்டாவாக அந்த மாரி என்னால தனித்தனியா என்னால மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸி. டெக்ஸ்ட் ஃபைல் கம்பேர் பண்ணும்போது JSON ஃபைல்ல. ஸோ அது எப்படி ஏன் ஈஸி அப்படிங்கிறதெல்லாம் இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபைல் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு JSON ஃபைல் கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னா, ஸோ இது வந்து அகைன் லைக் ஒரு டாட் JSON அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். டெஸ்ட் டாட் JSON. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுல டிக்ஷனரிக்கான அந்த கர்லி பிரேசஸ் ஓப்பனிங் அண்ட் குளோசிங் உங்களுக்கு பார்க்க முடியுது விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல இருந்து. ஸோ இது வந்து ஒரு JSON ஃபைல் சரிங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த டேட்டாவ நான் பைத்தான்குள்ள ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ண போறேன். டேட்டா அப்படின்னு ஒரு டிக்ஷனரி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து JSON இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பைத்தான்ல இன்பில்ட்டா வர்ற ஒரு லைப்ரரி ஆக்சுவலா. ஒரு மாடியூல் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அத வந்து டிக்ஷனரியா நான் கிரியேட் பண்றேன். இதுல நேம் அப்படின்னு ஒரு கீ, இதுக்கான வேல்யூ வந்து ட்ரிபிள் ஸ்டெப். ஸோ இதுல வந்து நம்ம டிக்ஷனரி பார்த்தோம். அது அ நம்ம இன்னொரு வீடியோ தனியா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிக்ஷனரீஸ்ல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சேனல், யூடியூப். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு டிக்ஷனரி ஆக்சுவலா பைத்தான்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு கீ இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாரி 2 கீ சேனல்னு ஒரு கீ, அதுக்கு வந்து யூடியூப் அப்படின்ற ஒரு வேல்யூ. ஸோ இந்த JSON டேட்டாவ நான் இந்த டெஸ்ட் டாட் JSON ஃபைல்ல டைரக்ட்டா என்னால சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து JSON அப்படின்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்றோம். ஸோ இத வந்து டைரக்ட்டா பண்றதுக்கான அ ஆப்ஷன் அத பார்க்கலாம். ஓப்பன் நம்ம எப்படி ஃபைல் ஓப்பன் பண்ணோமோ, அதே மாரி தான் இங்கேயும் ஓப்பன் பண்றோம். டெஸ்ட் டாட் JSON. இத வந்து ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, JSON டாட் டம்ப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ, டே இந்த JSON ஆ சாரி இந்த டிக்ஷனரிய அப்படியே நான் வந்து JSON ஃபைல்ல டம்ப் பண்ண முடியும் ஆக்சுவலா டேட்டா. ஸோ, எதுல நான் டம்ப் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபைல்ல. ஸோ, இந்த ஃபைல் வந்து நான் இந்த இடத்துல ஆஸ் எஃப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ, இந்த ஃபைல்ல நான் வந்து டம்ப் பண்ண போறேன். ஆ இத டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் டம்ப் பண்ணி பார்த்துடலாம். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ, நம்ம ரன் பண்ணோம்னா இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேம் அண்ட் சேனல் வந்து இந்த இடத்துல எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருச்சு. ஸோ, இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்மளால பண்ண முடியும். ஸோ, அதுக்கு வந்து கமா போட்டு இண்டென்ட் இஸ் ஈக்குவல் டூ 3 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா, இது இட்ஸ் நத்திங் பட் ஸ்பேஸஸ் லைக் ஒவ்வொரு ஆ ம் டேட்டா அதாவது நம்ம டிக்ஷனரி டேட்டாக்கும் ஒவ்வொரு 3 ஸ்பேஸஸ் வந்து இங்க இருக்கணுங்கிற மாரி நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கிறேன். ஸோ, இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இந்த இதுல ஒரே லைன்ல வந்திருக்கு இல்லையா? ஸோ, இப்ப நான் வந்து இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்து திரும்ப காமிக்கிறேன். ஸோ இது இப்ப போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நீட்டா உங்களுக்கு வந்து அ அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல 3 ஸ்பேஸஸ் வந்து நீங்க நோட் பண்ணலாம் ஆக்சுவலா. இது வந்து எண்ட்ல இருந்து 3 ஸ்பேஸஸ். 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா? அப்படின்னா 3 ஸ்பேஸஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த 3ய தான் நம்ம அந்த இடத்துல இண்டென்ட் இஸ் ஈக்குவல் டூ 3 அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். இது வந்து ரீடபிளா இருக்கும். ஒரே லைன்ல இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ரீடபிளா இருக்கும். சரி. இப்போ ஒரு டேட்டாவ எப்படி ரீட் பண்றது? JSON ஃபைல்ல இருக்கிற டேட்டாவ நம்ம ரீட் பண்றதுன்னா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரீட் மோட்ல இந்த ஃபைல ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ, அதுக்கான கமாண்ட் வந்து டேட்டா அண்டர்ஸ்கோர் 2 இஸ் ஈக்குவல் டூ இந்த டேட்டாவ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப நம்ம வந்து அந்த JSON ஃபைல்ல இருக்கிற அந்த டேட்டாவ இங்க பைதான் ஃபைல்குள்ள கொண்டு வர போறோம். ஸோ, அதுக்கு வந்து JSON டாட் லோட் உள்ளுக்குள்ள வந்து ஃபைல். ஸோ, இந்த டேட்டாவ நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் வந்து இந்த டேட்டா பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபைல்ல என்ன கன்டென்ட் இருக்கோ, அது எனக்கு இங்க வரும். ஸோ இதுல என்ன அட்வான்டேஜ்? இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்ல இருந்து நம்ம டைரக்ட்டா ரீட் பண்றத விட, இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி அட்வான்டேஜ்ன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு இந்த ஃபைல்ல அவுட்புட் என்ன இருக்கு? நேம் இஸ் ஈக்குவல் டூ ட்ரிபிள் டெக் அண்ட் சேனல் இஸ் ஈக்குவல் டூ யூடியூப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்ப என்னால இதுல இந்த டேட்டாவ நான் தனியா மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இதுல உள்ள நேம் மட்டும் எனக்கு வேணும். இந்த டிக்ஷனரில நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி என்னால இதுல கால் பண்ண முடியும். ஸோ இத நான் ரன் பண்றப்ப எனக்கு டைரக்ட்டா ட்ரிபிள் டெக் அப்படிங்கிற அவுட்புட் வரும். ஒருவேளை எனக்கு யூடியூப் எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து சேனல் அப்படின்னு சொல்லி இந்த குடுத்தா போதும். இத டிக்ஷனரியாவே எனக்கு வந்து அவுட்புட் வந்துரும். இந்த JSON டாட் லோட் வந்து எனக்கு டிக்ஷனரியா குடுக்குறனால, இதனால
நார்மல் டிக்ஷனரியாவே என்னால யூஸ் பண்ணிக்க முடியும் பைத்தான்ல. இட்ஸ் வெரி ஈஸி டு மேனேஜ் டேட்டா வென் ஸ்டோர்ட் இன் JSON ஃபைல். சரி. இப்போ இது போக அடிஷனலா ஒரு 2 மெத்தட் பார்த்துரலாம். அந்த இடத்துல ஃபைல் ஆப்பரேஷன்ஸ தவிர்த்து இன்னும் கொஞ்சம் ஆப்பரேஷன்ஸ் பார்க்கலாம் அந்த இடத்துல JSONல. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டேட்டா இஸ் ஈக்குவல் டூ இந்த மாரி டைரக்ட்டா குடுக்குறது வந்து டிக்ஷனரி ஆக்சுவலா. ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டூ அகைன் லைக் த சேம் ட்ரிப்ளஸ் டெக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமா. இதுல வந்து சேனல் இஸ் ஈக்குவல் டூ சரி. இப்போ வந்து இந்த இது வந்து டிக்ஷனரி ஆக்சுவலா. ஸோ எல்லா டைமும் நமக்கு டிக்ஷனரியா அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஏபிஐ மாரி யூஸ் பண்றோம். வெதர் ஏபிஐ மாரி இல்ல கண்ட்ரீஸ் வந்து ஏபிஐ யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதோட அவுட்புட் சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்ல இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்ட்ரிங் எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ இந்த மாரி ஸ்ட்ரிங் இருக்கு. ஆனா அதோட உள்ள கன்டென்ட் வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஜேசன் தான் ஆக்சுவலா. ஸோ நெறைய வெப்சைட்ஸ்லயும் நீங்க வந்து இத பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இந்த இது வந்து டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். டாக் ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம அ அ நம்ம பைத்தான்குள்ள யூஸ் பண்றதுனால டாக் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு அவுட்புட் வர்றப்ப ஸ்ட்ரிங்கா கூட நம்ம ஜேசன் வந்து வரலாம். அது ஆக்சுவலா. ஸோ இப்போ அந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ரிங்க நான் எப்படி ஜேசனா கன்வெர்ட் பண்றது? இது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிறது என்னது? ஒரு டிக்ஷனரி டேட்டா தான் இருக்கு. ஆனா, அத டிக்ஷனரிய கன்வெர்ட் பண்றதுக்கும் நம்ம JSON லைப்ரரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டேட்டா அண்டர்ஸ்கோர் 2 அப்படின்னு சொல்லி நான் கூட்டுறேன். இஸ் ஈக்குவல் டூ இப்போ JSON டாட் இதுக்கு முன்னாடி ஃபைல டைரக்ட்டா லோட் பண்றதுக்கு லோட் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஸ்ட்ரிங்க வந்து JSON கன்வெர்ட் பண்றதுக்கு லோட் எஸ் அதாவது லோட் ஸ்ட்ரிங் LOADS அப்படிங்கிற அடிஷனல் ஃபங்ஷன் நம்ம கூப்பிடுறோம். லோட்னா ஃபைல வந்து நம்ம பண்றதுக்காக ஃபைல வந்து ஒரு JSON ஃபைல டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். லோட் எஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்க நம்ம வந்து டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டேட்டா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் இந்த இடத்துல நான் வந்து அ டைரக்ட்டா இந்த ஃபைல்ல உள்ள கன்டென்ட்ஸ நான் வந்து அ ஸ்ட்ரிப் பண்ணி கால் பண்ணிக்கலாம். டேட்டா டூ இதுல வந்து நேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து ட்ரிப்ளஸ் டெக் மட்டும் என்னால தனியா எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து லோடஸ். அப்ப டம்பஸ்ன்னு இன்னொரு ஃபங்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இந்த டிக்ஷனரிய ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிரும் டம்பஸ். அதையும் பார்த்தரலாம் அந்த இடத்துல. டேட்டா அண்டர்ஸ்கோர் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். இஸ் ஈக்குவல் டூ ஜேசன் டாட் டம்ப் எஸ். டம்ப் என்ன பண்ணுச்சு? இந்த கன்டென்ட்ட அப்படியே டைரக்ட்டா நான் ஃபைல்ல போய் டம்ப் பண்ண முடியும். டேட்டா நான் வந்து ஒரு அ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஜேசன் அதாவது டிக்ஷனரிய நான் வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, டம்ப் எஸ் அப்படிங்கிற ஃபங்ஷன வந்து நான் வந்து கால் பண்ணணும். ஸோ டேட்டா அப்படின்னு சொல்லி குடுத்து ஸோ இப்போ இந்த டேட்டாவோட டேட்டா டைப் டேட்டா 2 ஓட டேட்டா டைப் என்னன்னு பார்த்துடலாம் அந்த இடத்துல. பிரிண்ட் டேட்டா 2 அதையும் பிரிண்ட் பண்ணியும் பார்த்துடலாம். ஆனா என்னால ஃபர்ஸ்ட் நம்ம இத ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உள்ளுக்குள்ள வந்து JSON தான் இருக்கு ஆக்சுவலா. சாரி டிக்ஷனரி தான் இருக்கு. இப்போ இந்த டிக்ஷனரியில நான் வந்து என்னால மேனேஜ் பண்ண முடியாது. இப்ப இந்த இடத்துல நான் நேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கா மாத்திட்டேன். ஸ்ட்ரிங்ல வந்து இந்த மாரி என்னால ஒரு பர்ட்டிகுலர் டேட்டாவ மட்டும் தனியா புல் பண்ணி எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இதுதான் வந்து டம்ப்க்கும், டம்ப் டெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ ஒரு டம்ப் அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரிய ஒரு ஜேசன் ஃபைல்ல டம்ப் பண்றதுக்காக, அதாவது டேட்டாவ போய் சேவ் பண்றதுக்காக நான் வந்து யூஸ் பண்றேன். டம்ப் எஸ் எதுக்காக யூஸ் பண்றேன்னா, ஒரு டிக்ஷனரிய ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். அதே மாரி லோடுக்கும், லோட் எஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. லோட்னா ஒரு ஜேசன் ஃபைல்ல இருக்கிற ஒரு ஜேசன் டேட்டாவ நான் பைத்தான்குள்ள டிக்ஷனரியா கொண்டு வர்றதுக்கு லோட் ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். லோட் எஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஆம், ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அத வந்து நான் வந்து டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்றதுக்காக வந்து லோட் எஸ் யூஸ் பண்றேன். எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து மனசுல வச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஆக்சுவலா. டம்ப் டம்ப் அப்படிங்கிறது டைரக்ட்டா ஒரு ஃபைல் ஆப்பரேஷன் பண்றதுக்கு. எஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு. அப்போ லோட் எஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்க டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு, லோடுங்கிறது டைரக்ட்டா ஒரு ஃபைல்ல ஜேசன் ஃபைல்ல இருந்து டேட்டாவ எடுக்கிறது. ஸோ இவ்வளவுதான் வந்து அ நம்ம டேட்டா மேனிபுலேஷன்ல பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றப்ப திரும்பியும் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் பேசிக்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு லேர்ன் பைத்தான்.
subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.